வேலை செஞ்சது 4000 வாலண்டியர்ஸ். 4000 பேர் எதையும் எதிர்பார்க்காம 3 நாள் 4 நாள் அங்கேயே தங்கி முறையான பயிற்சி எடுத்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி நடத்தணும்ன்றத RSS மூலமாக பயிற்சி எடுத்து இது ஒரு லட்சியத்திற்காக வந்த கூட்டம். அது ஒரு சினிமா நடிகனை ஜோசப் விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம். அதாவது மாநாட்டுக்கு உள்ள அந்த மாநாட்டு திடலுக்குள்ள வரும்பொழுது மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்யப்பட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்பொழுது ஒவ்வொருத்தர் எத்தனை பேர் உள்ள வராங்களோ அதிலே கவுண்ட் ஆகும். வணக்கம் சார். வணக்கம். விஜயை பார்த்து மற்ற கட்சிகள் பயப்படுறாங்களா? விஜய் பார்த்து மற்ற கட்சி ஏன் பயப்படணும்? உண்மையில தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் பயப்படுறதுக்கான காரணம் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போதான் கடந்த சனிக்கிழமை ஒரு 41 பேர் அவருடைய கூட்டத்தில் போய் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு ஒருவேளை இவர் வந்தால் திரும்ப அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருமோன்னு பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சாதாரணமாக கட்சிகள் இல்லை, சாதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பயமும் அதுதானே. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை, ஒரு சினிமா நடிகரை ஜோசப் விஜயை பார்க்கறதுக்கு சாதாரண மக்கள் வராங்க, ஒரு நடிகராக பார்க்குறாங்க. அதனால இளைஞர்கள், குழந்தை குட்டின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே திறமையான ஆட்கள் இல்லை. ஆகையினால இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுனால இவர் வந்தால் நடந்துருமோன்ற பயமானது எல்லாருடைய மனசில் இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். முருகர் மாநாடு நீங்கள் உங்கள் இதில் நடத்துனாங்க, அதேமாதிரி விஜயும் அவங்க மாநாடு நடத்துறாங்க. உங்கள் கூட்டத்துக்கு உங்களுக்கும் அதிகம் கூட்டம் வந்தது, அவங்களுக்கும் கூட்டம் வந்தது. உங்களதில் நல்லா சக்ஸஸ் ஆனது, அவங்கள நிறைய ஃபெயிலியர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். நாங்கள் கடந்த ஜூன் 22 மதுரையில் வைத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாடு நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக கட்டுப்பாட்டோடு நடக்கணும்னு வேலை செஞ்சது 4000 வாலண்டியர்ஸ். 4000 பேர் எதையும் எதிர்பார்க்காம 3 நாள் 4 நாள் அங்கேயே தங்கி முறையான பயிற்சி எடுத்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி நடத்தணுன்றத RSS மூலமாக பயிற்சி எடுத்தவர்கள் அந்த வந்திருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைச்சு அமைதியாக நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணாங்க. அதே மாதிரி வரக்கூடிய மக்கள் அவங்க எப்படிப்பட்ட சாதாரண மக்கள் கூட வந்தாங்க. அதாவது சாதாரண மக்கள்னா இங்கே வந்த இளைஞர்கள் மாதிரி அங்கேயும் வந்தாங்க, இளம் பெண்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் அந்த இடத்துல நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி வாகன பார்க்கிங், எந்த இடத்துல வாகனங்களை நிறுத்த போகிறோம் எல்லாம் திட்டமிட்டு இதெல்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடியே இன்னும் சொல்லணும்னு சொன்னால் எங்களோட காவல்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் உதவியாக கூட இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எங்களுடைய திட்டங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவு, இந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய வேலை முறையானது இருந்தது. ஆகையினால அந்த மாதிரி ஒரு திட்டமிடல்ங்கிறது இந்த விஜயனுடைய நிகழ்ச்சியில் அதெல்லாம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அவங்களுக்கு அந்த வரக்கூடிய இளைஞர்கள் அங்கே யாரெல்லாம் அவரை பார்க்க வராங்களோ, ஜோசப் விஜயை பார்க்க வராங்களோ, அவங்களுக்கு ஒரு சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருந்தாங்க. இது ஆன்மீக நிகழ்ச்சி, அது அரசியல் நிகழ்ச்சி. இது மக்கள் மத்தியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி. அது வெறும் அரசியலுக்காக ஒரு சினிமா நடிகன் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தது. அதனால இது ஒரு லட்சியத்திற்காக வந்த கூட்டம். அது ஒரு சினிமா நடிகனை ஜோசப் விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம். ஆகையினால இந்த கூட்டம் கடவுளை ஏற்றுக்கொண்ட கூட்டம். கடவுள் நாம சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தி எப்படி ஒழுங்குபடுத்தணுமோ அதையெல்லாம் கேட்டு நடந்த கூட்டம். அந்த ஜோசப் விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படியே நேர் எதிரானது. அதை கூட முறையா அவங்க திட்டமிட்டு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கான முயற்சி செய்திருக்கலாம். அவங்களுக்கு இதற்கான தயாரிப்பு இல்லை, முன் தயாரிப்பு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவம் இல்லாத காரணத்தினால, தலைவர்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினால ஜோசப் விஜய் நடத்தின கூட்டத்தில் இந்த மாதிரி அசம்பாவிதம் சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்முடைய கூட்டத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அன்னைக்கு ஒரு நாள் 22 மட்டுமே 8 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வந்தா கூட அந்த இடத்துல எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் இல்லாம, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா காவல்துறை கூட இல்லை. காவல்துறை வரவே வேண்டாம், தேவையே இல்லைன்னு நாம கோர்ட்லேயே சொன்னோம். காவல்துறையினுடைய உதவியே தேவையில்லை, நாங்களே பார்த்துக்கிறோம், உள்ள காவல்துறை வெளியே இருந்தால் போதும்,
அந்த கேம்பஸ் எந்த இடத்துல மைதானத்துக்குள்ள காவல்துறை வரவே தேவையில்லை, நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியது நாங்க. அதில் 4000 வாலண்டியர்ஸ் இதுக்காக வேலை செஞ்சாங்க. ஆகையினால இதையெல்லாம் ஒரு பெரிய திட்டமிடலோடு இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆகையினால ஒரே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வெற்றிகரமாக அந்த நிகழ்வு நடந்தது. இதை கூட அந்த இடத்துல கூட இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடந்துராதோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக ஒரு சிலர்லாம் கூட சில காவல்துறையை சார்ந்தவர்கள்லாம் கூட அதுக்கான முயற்சியை பண்ணாங்க. அதையெல்லாம் முறியடித்து நாம் அந்த இடத்துல வெற்றிகரமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். ஆனால் இந்த இடத்துல யாரோ ஒரு சில பேரோட தூண்டுதல் காரணமா இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால இவர்களுடைய சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினாலே இப்படி பல காரணங்களால இங்க மிகப்பெரிய மனித உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அது நிச்சயமாக ஏற்க இயலாது, அது கூடாதுங்கிறதா நம்முடைய நிலைப்பாடு. அதே மாதிரி கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு வந்து 8 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க 8 லட்சம் பேர் வந்திருக்காங்க? அதாவது மாநாட்டுக்கு உள்ள அந்த மாநாட்டு திடலுக்குள்ள வரும்பொழுது மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்யப்பட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்பொழுது ஒவ்வொருத்தர் எத்தனை பேர் உள்ள வராங்களோ அதிலே கவுண்ட் ஆகும். அதுல அப்படி உள்ள வரக்கூடியவர்கள் இத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி அதை பார்த்து நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். அதே மாதிரி வெளியே போறவங்களுக்கு அதே வழியா திரும்ப அவங்க அதே வழியில வெளியே போனா அதுவும் கவுண்ட் ஆகுமா? இல்லை, இது வெளியே போறவங்களுக்கான தனி வழி. உள்ள வருவதற்கான வழியில மட்டும் எத்தனை பேர் உள்ள வந்தாங்க அதுதான் கவுண்ட். அதுதான் அந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்பதற்கான சான்று. அதனாலதான் நாம எத்தனை பேர் சரியா 8 லட்சம்ங்கிறது ஒரு தோராயமா சொல்றது. 4,58,347 பேர் மைதானத்திற்குள்ள வந்தாங்க, அதை சொல்ல முடியும். மைதானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய மைதானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன மைதானம், அந்த மைதானத்துல 1.5 லட்சம் பேர் கிட்ட அங்க இருந்தாங்க. உள்ள வரவே முடியாம தாமதமா வந்த காரணத்தினால இல்ல வாகன நெரிசல் காரணமாக சாலைகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 லட்சம் பேர் ரோட்ல இருந்தாங்க. 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதெல்லாம் நின்று போயிருக்கு. அதே மாதிரி அந்த மதுரைக்கு வரக்கூடிய எல்லா அணுகு சாலை எல்லா சாலைகளிலும் டோல் இருக்கு. அந்த டோல்ல நம்ம ஆட்கள் அங்க இருந்தாங்க. உள்ள வரும்பொழுதே எத்தனை வாகனங்கள் வருது, அந்த வாகனத்துல எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த எண்ணிக்கையை நோட் பண்ணிட்டு உடனடியாக அவங்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில் அதே இடத்துல டோல்லையே கொடுக்கப்பட்டது உள்ள வரும்பொழுதே. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் அங்கேயும் கூட சில பேர் கொடுத்தாங்க. அதையெல்லாம் அந்த 50 பேர் பஸ்ஸில் வந்திருக்காங்கன்னா இந்தாங்க 50 பேருக்கான தண்ணீர் பாட்டில், 50 பேருக்கு தேவையான ஏதாவது உணவு ஸ்நாக்ஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ளே போகலான்னு சொல்லி அங்கேயே பிரித்ததுனால அந்த எண்ணிக்கையும் இங்கே வெளியே உள்ளே வந்தவங்களுடைய மாநாட்டுக்குள்ளே வந்தவங்களுடைய எண்ணிக்கையும் இது எல்லாத்தையும் டேலி பண்ணி தான் நாம் ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் பேர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதெல்லாம் நாம் ஏதோ கணக்கே இல்லாம நீதிமன்றத்துல ஜோசப் விஜயனுடைய கட்சியை சார்ந்தவங்க போடுறாங்கல்ல 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா வந்தது 25,000 பேர் 17,000 பேர் அப்படியெல்லாம் சொல்லி அந்த மாதிரி எதுவும் இல்லாம நாம எங்க சென்னையில இருந்தா தமிழ்நாட்டினுடைய எல்லா இடங்கள்ல இருந்து எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க, எத்தனை வாகனங்கள் வந்திருக்கு அத்தனையும் நம்ம கிட்ட டீட்டெயில் பக்காவா வச்சிருந்தோம். அந்த வாகனங்கள் எங்க நிறுத்த போறாங்க, பஸ் எங்க நிறுத்தணும், வேன் எங்க நிறுத்தணும், கார் எங்க நிறுத்தணும், இது எல்லாத்துக்கும் திட்டமிடல் நம்ம கிட்ட இருந்தது. அதற்கான பார்க்கிங்க்கு வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு எங்க எதை நிறுத்தணுங்கிறதுக்கான வழிகாட்டுறது எல்லாத்துக்குமான திட்டமிடல் இருந்ததுனால அந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. சார் ஓகே சார், ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உருவாகி 100 வருடங்கள் ஆகிறது. இதே சமகாலத்தில் உருவான 2 கட்சி இருக்குது. ஒன்று இப்போ கம்யூனிஸ்ட், இன்னொன்று